டாக்டர் அப்துல் கலாம் தமிழன் குரூப் மக்கள் பொதுநல சங்கம் உள்ளகரம் பகுதியில் அதன் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவை சென்னை பெருநகர மாநகராட்சி 185வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சர்மிளா தேவி திவாகர், 185வது வார்டு வட்டச் செயலாளர் திவாகர் அவர்கள் இணைந்து திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜனனி ராஜலட்சுமி கலந்து கொண்டார். மேலும் டாக்டர் அப்துல் கலாம் தமிழன் குரூப் மக்கள் பொதுச்சங்கத்தின் தலைவர் மாது, செயலாளர் ராம்குமார், பொருளாளர் ராஜன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏழை எளிய 500 பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. அத்தியாயம் தொடங்கும் சிறப்பான தருணம் இது. இந்த பெயர் பலகை நம் அடையாளத்தையும் பெருமையும் தாங்கி நிற்கும். இன்று நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் இனிவாக இருக்கும் ஒரு அழகான தருணம் இது. இது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய வெற்றி பயணம் என்று ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் ஒரு சில காரியங்கள்லாம் யோசிச்சு தான் இதை ஆரம்பித்தோம். இது படிப்படியாக 4, 6, 8, 10 இது வந்து இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இதில் இளைஞருக்காங்க. இதில் முழுக்க இளைஞர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அப்புறம் இந்த தெருவில் எங்களோட இளைஞர் ப்ளஸ் வந்து எங்களுடைய மூத்த, அதாவது என்ன சொல்கிறது, 50 வயசு 40 வயசுலாம் கூட எங்களுக்கு வந்து பேக் போனாக இருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட நாங்கள் டயர்டானாலும் சரி, அண்ணன் முருகண்ணன், சிட்ரஸ் அவர்கள், அப்புறம் இன்னும் இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண நல சங்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா மாது, ராம்குமார், வேலா, அப்பு தான் அவங்க 4-5 பேர் மாது எல்லாம் இருப்பாங்க. முதல் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். ஆரம்பிக்கும் போது நான் இங்கே தான் வந்து நம்ம பொது ஜனத்தாக தான் வந்து கொடி ஏற்றுவோம். அப்போ வந்து ஒரு 5-6 பேரோட நல சங்கம் ஆரம்பிச்சு 30 பேரோட பெரிய வளர்ச்சி. முதல் நலங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். மேலும் மேலும் 30 பேருன்றது இன்னும் ஒரு 300 பேராக நிறைய உயரணும். அதேமாதிரி அப்துல் கலாம் பேர் வச்சுருக்கீங்க. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனவு காண சொல்லியிருக்காரு. தூங்கும் போது கனவு காண சொல்கிறார். வாழ்க்கையை தேடுறதுக்கோசம் நல்லா கனவு காணும், பெரியார் ஆகிறதுக்கு கனவு காணும், வாழ்க்கையை உச்சத்துக்கு போகணும்னு கனவுலாம் காண சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் பேர் வச்சிருக்கிறதால எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் உங்களுக்குள்ளே எல்லாம் ஒத்துமையாக இருந்து எல்லாம் செயல்பட்டு நீங்கள் எல்லாமே செஞ்சீங்கன்னா அனைவருக்குள்ளே அப்துல் கலாம் இருப்பார். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அப்துல் கலாம் இருக்கார். அதே இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ மாது சொன்ன மாதிரி நான் இந்த பகுதிக்கு வந்து படித்தவன். இந்த மண்ணின் மைந்த ஆணுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். அதேமாதிரி உங்கள் பகுதி என்ன வந்தாலும் நான் வந்து ஓடி வந்து குரல் கொடுக்க வேண்டியது தான். இதுவுமே இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் நான் பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, எனக்கு எப்பயுமே இந்த தெரு மக்களும் இந்த உலகிற மக்களும் எப்பயுமே எனக்கு தேவை தான். எப்பயுமே அதெல்லாம் வந்து பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். எப்பயுமே உங்க கூட நான் வாழ்ந்து தான் இருப்பேன், எப்பயும் உங்களோட தான் எடுத்துருப்பேன். எப்பயுமே நானே மனைவியும் உங்களே தான் இருப்போம். இளைஞர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லதை நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்க இதை துவங்கியிருக்காங்க. அதனாலேயே இது வந்து இன்னும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்மளோட புராணங்கள் ஆன்மீகத்துல சொல்லியிருக்கு. ஆன்மீகத்துல நம்ம புராணங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல 1 ரூபாவது நல்லது செய்யறதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு. சோ அதுதான் அரிது, மானிடராக பிறப்பது அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. எதை கொண்டு வந்தோம் அதை நாம் இழப்பதற்கு அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்மளுடைய கடமையை நாம தினந்தோறும் நம்ம ஆற்றிக்கொண்டே இருந்தோம்னா அதனுடைய பலன் வந்து நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை, அது தன்னாலே நமக்கே வந்து சேரும். அது போல நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம அருகாமையில் இருக்கிறவங்க,
நம்மளுடைய போகிற வழியில் நம்ம ஒரு 2 வீலர்லேயோ கார்லேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் கண்டிப்பாக. என்னுடைய வாழ்க்கையில் அது போல் எனக்கு வந்து நிறைய பேரை பார்த்தா எனக்கு கண்ணீரே வந்திருக்கு. ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு 15 நன்கொடையாக சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தட்டி விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.